எங்க ஊரு கோயம்புத்தூர். வணக்கம், உங்கள் மோகன் எலக்ட்ரிஷியன். நான் ஆல்ரெடி வந்துட்டு ஒயரிங் வீடியோ போட்டிருப்பேங்க ஒரு பில்டிங்கு. அதே பில்டிங் வந்துட்டு நம்ம ப்ளம்பிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ப்ளம்பிங் ஒர்க்கில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு லெவல் பண்ணிவிட்டு நூல் அடிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. நூல் வந்துட்டு நம்ம பிளாக் கலர் யூஸ் பண்ணி நூல் அடிக்கிறோம். அண்ட் அடிச்சுட்டு இது வந்து பழைய வீடு தானுங்க. அதாவது எப்படின்னா, ஆல்ரெடி வந்து பழைய வீட்டை வந்து இப்போ புதுசாக ரெனோவேட் பண்ணியிருக்கிறதுனால செவுரு எல்லாமே வந்து 1.5 அடி அந்த திக்னஸ் வருதுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் டிஃப்ரென்ஸு. மேலே வந்து ஒரு மாதிரி இருக்கும், கீழே ஒரு மாதிரி இருக்கும். இதில் வந்துட்டு நம்ம ஸ்க்ரூ பண்ணுறதும் ஆணி பண்ணுறதும் ரொம்ப ரிஸ்க்குங்க. என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ரொம்ப ஹார்டு. ட்ரில்லிங் மிஷின் போடு பிட்டே வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு சைஸு. அண்ட் கஸ்டமர் எல்லாமே எஸ்எஸ்சில் வந்து வாங்கி கொடுத்தாருங்க. இந்த கிளாம் எங்கள் கைக்கு வந்து சேர்றக்கே 3 நாள் ஆயிடுச்சு. எல்லா பக்கம் தேடி இந்த கிளாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. ஸோ நம்ம வந்துட்டு 1 இன்ச் யூபிவிசி பைப் தாங்க ரன் பண்ணியிருக்கோம். 1 இன்ச் யூபிவிசிலேருந்து ஆல்ரெடி வேலை பார்த்தவங்க வந்துட்டு 3/4 இன்ச் சிபிவிசி வச்சுருந்தாங்க. நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இது வந்து வேற ஒரு ஆள் பண்ண பில்டிங் தான். நம்ம வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு மட்டும்தாங்க போனோம். அதனால் வந்துட்டு நிறைய கரெக்ஷனு இருக்கிற மாதிரியே செஞ்சு கொடுத்தாச்சுங்க. அண்ட் இது மாதிரி ப்ளம்பிங் வீடியோ வேணுனாலும் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2 கிளாம்பு கடையில் வந்துட்டு ஆணி வச்சு எப்படி அடிக்கிறோம்னா, நம்ம ட்ரில்லிங் மிஷின்லேயே வந்துட்டு ஹேமர் ஆப்ஷன் போட்டு அதுலேயே வச்சு அடிச்சுக்கிறேங்க. இப்படி ரொம்ப சிக்கலான இடமா இருந்துச்சுன்னா இது மாதிரி அடிக்கலாங்க. ஜம்பருக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.